ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் எந்த விதமான இன்ஸ்டன்ட் ரவா மிக்ஸும் இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரவா தோசை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் நான் சொன்ன அளவுகளை போட்டுக்கோங்க. ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு நல்லா தண்ணியை இழுத்து இருந்திருக்கும். இப்போ வேணும்னா நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு நமக்கு ரவா தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். மாவு நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கரைச்சி விடுங்க, இல்லாட்டி கையால் உங்களை கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க மாவை. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா மாவு பார்த்திங்கன்னா இன்னும் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா மாவு நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி துண்டு சிரிசு பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 25 மிளகு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம குறைப்பாக அரைச்சி கூட சீரகத்தையும் மிளகையும் இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம முழுசாக தான் இதில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நமக்கு நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ரவையும் ஊறினதுக்கு அப்புறம் நமக்கு மாவு தண்ணியாக வேணும். அதனால் நம்ம தண்ணி நிறையாவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் நமக்கு இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதுதான் ரவை தோசைக்கு சரியான பதம். இப்போது ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம தோசைகளை ஊற்றி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் ஊற்றும் போது நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம ரவா தோசை சுட்டு எடுக்கணும். இப்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் மறுபக்கத்துக்கு. இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும் மாவு. இப்போது இதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான ரவா தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த ரவா தோசையோட சொரக்காய் சாம்பாரும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.